செக் போஸ்ட். இது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் உண்டு. இது மூலிகை வனம் அப்படின்னு ஏதோ ஒரு போர்டு போட்டிருக்குது. மூலிகை வனம் கோடியக்கரை அப்படின்ட்டு. ஆமாம், எல்லா ஹெர்பல் ட்ரீஸ் இந்த பிளான்ஸ்லாம் உள்ளே இருக்குது. அதில் இதுமாதிரி காவலர்கள் இவங்கெல்லாம் வந்து அத்தாரிட்டிஸ். இங்கே உள்ளே வர்றா இருந்தால் குருந்தை. இது வந்து குருந்தைங்கிறது வந்து எப்படி எடுங்க ஆட்டு கழிச்சலுக்கு போகிறதுனா எப்படி இது ஓ இது வந்து ஸ்டாப் பண்ணிடுது. ஓ ஒருவேளை நம்ம மக்கள்லாம் வந்து அந்த மாதிரி இது ஒரு பாய்சனா இல்லை? நான் என்ன கேட்குறேன், இது வந்து பாசனமா நம்ம சாப்பிடக்கூடாது. ஓஹோ, இந்த செடி பேர் குருந்தை. வேற என்ன இங்கே மூலிகை செடியெல்லாம் என்னென்னங்க இருக்குங்க? இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்களா, இந்த குதிரைகள்லாம். ஆமாம், இது ஒரு குதிரைகள் அல்லது கோவேரி கழுதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இது யாருக்கும் சொந்தமானது, அவங்கள மேய விட்டுருக்காங்க அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. அப்படி அல்ல, இது யாருக்கும் சொந்தமானது இல்லை. தே டோன்ட் பிலாங் டு எனிவன் எல்ஸ். எல்லா அரசுக்கு சொந்தமானது. இதுதான் கோடியக்காடு அப்படிங்கிற போர்டு நம்மளை வரவேற்கிறது. இதெல்லாம் நீங்கள் எந்த இடத்துல இருந்து லெஃப்ட் எடுத்தாலும் நீங்கள் உள்ள காட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஆனால் அந்த தூத்துக்குடியிலையும் உப்பு இருக்குது, வேதாரண்யத்துலையும் உப்பு இருக்குது. இந்த உப்பு பெட்டரு, அந்த உப்பு இது ரெண்டு இது வசதியாக அப்படிலாம் இருக்காது. இதே இங்கே படம் பிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உப்பளங்கள் மிக அழகான காட்சிகள். உப்பில்லா பண்டம் குப்பையிலே எப்படிம்பாங்க. அதனால் அந்த உப்பு தயாரிக்கப்பட்ட பிறகு தரம் பிரிக்கப்படுமா, இல்லை தயாரிக்கும் பொழுதே அதுக்கு முன்னாடியே பிரிச்சு சாப்பாட்டு உப்புங்கிறது கொஞ்சம் பளிச்சுன்னு ஐஸாக இருக்கும். தண்ணி அதுக்கு தனியாக தண்ணி ஒண்ணுமா என்ன? பொன்னவரை அது இதுக்கு தேவை, சுகருக்கு தேவை. பொன் அவரை அப்படிங்கிறது வந்து சர்க்கரை நோய்க்கு தேவலாம். இன்னொரு நல்லா சொல்லுங்க, பொன் அவரையா? சுகருக்கு தேவை. அது எப்படி இருக்குது? அது வந்து மஞ்சள் பூ இருக்கணும். இங்கே ஏதாவது இருக்கா பாருங்க. இங்கே ரொம்ப அருமையான பகுதி இல்லை? இந்த இடத்துல நீங்கள் வசிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறீங்களா? ரொம்ப இல்லை, நான் என்ன எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நகரத்தோட ஒரு ஒன்றி மக்களாக வாழ்வதை மிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். வந்து உங்கள் ஊருக்கு இப்போ என்ன ஊருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கோடியக்கரைன்னு சொல்லுவீங்களா, கோடியக்காடுன்னு சொல்லுவீங்க? கோடியக்காடுங்கிற ஒரு தனி ஊர். அது இல்லை, அது தனி ஊராட்சியா என்ன? அது ஊராட்சி. கோடியக்காடுங்கிறது லாஸ்ட் இண்டு. சரிங்க, கோடியக்காடுனா கோடியக்காட்டுக்குள்ள உள்ள மக்கள் வசிக்கும் பகுதி இது. ஆமாம், காடு எங்கே இருக்கு இல்லையா? நீங்கள் உடனே கூகுள் மேப் ஓப்பன் பண்ணுங்க. இப்போவே கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்துட்டு அந்த கோடியக்கரை அப்படின்னு பார்த்து அந்த கோடியக்காடு அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு அடிச்சு பாருங்கள். அதில் வர்ற பகுதி தான். அதுலேருந்து நீங்கள் நேராக தெற்க இந்த பாலிமர் பாயிண்ட்டுங்கிறாங்க இல்லையா, அதில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டால் முனியப்பன் ஏரி, முனியப்பன் லேக் அப்படின்னு எழுதியிருக்கு. புலம்பெயரும் பறவைகளான நிறவி, கூழைக்கடா, கரண்டி மூக்கு நாரை, அரிவாள் மூக்கன், செங்கால் நாரை போன்ற பறவைகள் தங்கி செல்லும் இடம். வேதாரண்யத்திலிருந்து கோடியக்கரை போகிற வழியில் ஒரு தர்கா இருக்குது அப்படிங்கிறத அந்த தர்கா வழிபாட்டின் மேலே நம்பிக்கையுள்ள இஸ்லாமியர்கள் கவனிக்கவும். நம்ம ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி போகிற ரோடு மாதிரி இது வேதாரண்யத்திலிருந்து கோடியக்கரை போகிறது. ஆமாம், அது ஒரு டெயில் மாதிரி தான் இருக்கும். இது ஒரு சின்ன வால் மாதிரி உள்ளே போகிறது. ஆமாங்க, அந்த கடல் தண்ணி நேராக இப்படி ஏறும். சரிங்க, இப்படி ஏறி ஊருக்குள்ளே போவோம். ஓஹோ, திரும்ப இறங்கிடும். இது அமாவாசை பௌர்ணமிக்கு நடக்கும். ஒரு முக்கியமான தகவல் நீங்கள் சொல்கிறது. அது ஏன் ஓடுதுன்னு கேட்டிங்கன்னா, இது நீர்க்கோழி. இது நீர்க்கோழி. அங்கே ஒன்று உட்காந்துருக்கு பாருங்க. அந்த ஒன்று பெருசாக தெரியுது அது சார்? என்ன பாருங்க, அதுவும் அங்கே பார்த்த மாதிரி நீஞ்சு பதிலாக இந்த சின்னோண்டு. ஆமாம் சார், எல்லாமே ஃப்ளமிங்கோ. ஆமாம், கிட்ட பார்த்தா ஒரு மயில் அளவுக்கு பெருசாக இருக்கும்ல? இவ்வளோ நேரம் இருக்குது சார். ஓ, இவ்வளோ நேரம், கால் வந்து இவ்வளோ நேரம் இருக்கும், உடம்பு. யூடியூப் குழுமம் நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடியக்கரையில் உள்ள அந்த பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு தான் நான் போகிறோம். இப்போ நம்ம நிற்கிறது வேதாரண்யம். வேதாரண்யத்தில் பார்த்தோன்னே ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேரோடும் வீதிகள் எல்லாம் செப்பனிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக அழகாக இருக்கிறது. சாலைகளில் மேம்பாட்டு பணிகள் செய்து வருகிறார்கள். அது ஒரு புறம். நம்மளுடைய முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, பறவைகள் சரணாலயத்துக்கு போகிறோம். இதுதான் கோடியக்கரை போகிற ரோடு. அப்படியே நேரம் போனோம்னா அங்கே போய் பார்க்க போகிறோம். அங்கே போய் சந்திப்போம். இந்த சாலை தாங்க, இது வேதாரண்யத்திலிருந்து அப்படியே தெற்கு நோக்கி போகிற சாலை. இது வேதாரண்யத்திலேருந்து தெற்கு நோக்கி போகிற சாலை. அது கூட கோடியக்கரை அப்படின்னு போட்டு இதில் எழுதியிருக்கு பாருங்க. 10 கிலோமீட்டர் அப்படின்னு இருக்குது. இதுலேருந்து நம்ம 10 கிலோமீட்டர் தூரம் போனோம்னா கோடியக்கரை அடையலாம். கோடியக்கரை ராமர் பாதம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் முன்னாடியே. அதற்கும் கொஞ்சம் தள்ளின ஒன்று ரைட் சைடில் பறவைகள் சரணாலயம் அப்படின்னு இருக்குதான். அங்கே போகிறோம் நம்ம. இதான் தெற்கு நோக்கி போகும் சாலை. இதே சற்றேறக்குறை எப்படின்னு கேட்டிங்களாங்க, நம்ம திருச்சி இது இருக்கு இல்லையா, நம்ம ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி போகிற ரோடு மாதிரி இது வேதாரண்யத்திலேருந்து இந்த கோடியக்கரை போகிறது. ஆமாம், அது ஒரு டெயில் மாதிரி தான் இருக்கும். இது ஒரு சின்ன வால் மாதிரி உள்ளே போகிறது. இதே இங்கே படம் பிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உப்பளங்கள் மிக அழகான காட்சிகள்.
உப்பில்லா பண்டம் குப்பையிலே எப்படிம்பாங்க. அதனால் அந்த உப்பு அந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம இந்த படம் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டது. அதனால் நம்ம இதை படம் பிடிக்கின்றோம். நீங்கள் உங்கள் பேர் என்ன சார்? பெருமாள். பெருமாள். நீங்கள் வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்களா? அளத்தில் வேலை. அளத்தில் உப்பளம். அந்த உப்பெல்லாம் பார்த்தோம் இப்போ வரும்பொழுது அதெல்லாம் வந்து ஃபினிஷ்ட் சால்ட். அது வந்து ஏற்றுமதி பண்ணுறதா இல்லை அது வந்து வெளி மாநிலத்துக்கு போகுது? வெளி மாநிலத்துக்கு போகுது. வெளி மாநிலத்துக்கு போகுது. அது பாதி வந்து இந்த செருப்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. சோப்புங்களுக்கு சோப்பு இந்த மாதிரி விஷயத்துக்கு இது சீமெண்டு. சரிங்க. இந்த மாதிரி. சரிங்க. பாதி வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணி. அதுலேயே நீங்கள் தயாரிக்கும் பொழுது ரெண்டாக பிரிச்சுடுவீங்களா நீங்கள்? இந்த மாதிரி தரம் இருக்குல்ல, தரம் பிரிப்பீங்க. தரம் பிரிக்கிறது எல்லாம் உப்பளங்கள். இது வேதாரண்யம் உப்பளங்கள். உப்பு தயாரிக்கப்பட்ட பிறகு தரம் பிரிக்கப்படுமா அல்லது தயாரிக்கும் பொழுதே? அதுக்கு முன்னாடியே பிரிச்சு. முன்னாடியே சாப்பாட்டு உப்புங்கிறது கொஞ்சம் பளிச்சுன்னு நைஸாக இருக்கும். தண்ணி அதுக்கு தனியாக தண்ணி ஒன்றுமா என்ன? இல்லை, தண்ணி எல்லாம் ஒன்று தான். சரிங்க. வார்மலில் வந்து எப்படிங்கன்னா சாப்பாட்டு பார்த்தீங்கிறது 3 நாளைக்கு ஒரு வாட்டி வாரிடுவோம். சரிங்க. கோத்தாரி போனால் எப்படியும் ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப் வருவோம். ஒரு வாரத்துக்கு எப்போ 3 நாளைக்கு ஒரு வாட்டி வர்றது நல்லதா இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வர்றது? 3 நாளைக்கு ஒரு ட்ரிப் வர்றது நல்லது. ஓஹோ, அடிக்கடி வரணும். ஆமாம், அடிக்கடி பளிச்சுன்னு இருக்கும். அது சாப்பாட்டுக்கு யூஸ் ஆகுறது. சாப்பாட்டுக்கு. இது வந்து கோத்தாரி உப்பு வந்து மற்ற ட்ரெஸ்ஸு இந்த வேலை வாய்ப்பெல்லாம் இங்கே எப்படி இருக்குது மக்களுக்கு? இப்போ வெளியூர் நபர்கள்லாம் வந்து இங்கே வந்து வேலைக்கு வர்றேன்னு சொன்னால் சேர்த்துக்குவீங்க? பார்க்கலாம். தினக்கூலி தானா இல்லை மாதக்கூலியா எப்படிங்க? இங்கெல்லாம் வந்து வார சம்பளம், டெய்லியும் சம்பளமும் இருக்குது. இப்போ நீங்கள் வர வழியில் பார்த்துக்கலாம் அந்த தம்பாடு. ஆமாம், அதெல்லாம் வந்து அங்கே ராமர் பாதத்துக்கு அந்தண்ட ஒரு பெரிய ஆளாக இருக்க. வார சம்பளம்லாம் கிடையாது, கையிலே காசு. கையிலே அன்னன்னைக்கு வேலை முடிஞ்சோடனே கையில் காசு. இங்கே அளம்னுங்கிற கெம்ப்ளாஸ்ட்டு, இது வந்து வார சம்பளம். கெம்ப்ளாஸ்ட்னா சோப்பு சம்பந்தமாக இருக்குது. இங்கே ஃபேக்ட்ரி இருக்கா என்ன? இருக்கு, நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற ஃபேக்ட்ரி மாதிரி இங்கே இருக்கு. காரைக்கால்கிட்ட ஒரு கெம்ப்ளாஸ்ட் இருக்கு, அது ஒன்றா? இங்கேருந்து அங்கே போகும். இங்கேருந்து அங்கே போகும். இங்கேருந்து அங்கே போகிறது. ஓஹோ. இது எப்படின்னா இப்போ தூத்துக்குடியிலே பெரிய கம்பெனி இருக்குல்ல. சரிங்க. அது வந்து இங்கே வர வேண்டியது. சரிங்க. இங்கே வரல, இங்கேயும் அது மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு. ஓஹோ. இங்கே ஒரு 1000-1500க்கு மேலே வேலை பார்க்குறேன். தூத்துக்குடியிலையும் உப்பு இருக்குது, வேதாரண்யத்துலையும் உப்பு இருக்குது. இந்த உப்பு பெட்டரு, அந்த உப்பு அது ரெண்டு இது வசதியாக அப்படிலாம் இருக்குது? அதாவது அப்படியெல்லாம் இல்லை, அப்படிலாம் ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான். ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு. இது குளோபல் டிவி, மகேந்திரன் குளோபல் டிவிலேருந்து வரோம் நாங்கள். சரிங்க. சரி சரி. நாம் சொன்ன நம்மளுடைய இலக்கு, நம்மளோட டார்கெட் என்ன, டெஸ்டினேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா பறவைகள் சரணாலயம் இருக்கிறது. போகும்போதே சொன்னாங்க பறவைகள் இப்போ அதிகம் வரத்து இல்லை, இருந்தாலும் நீங்கள் போகும் நேரத்தில் ஏதேனும் இருக்கலாம், நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னார்கள். அந்த நம்பிக்கையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இது ஒரு அற்புதமான ஒரு பகுதி. என்ன அடிக்கடி நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மிக அமைதியான ஒரு சூழல், காற்றோட்டமான ஒரு இடம், மக்கள் பழகும் பாங்கு வந்து ரொம்ப ஒரு அந்யோன்யமாக, ஒரு அன்பாக, ஒரு அரவணைப்பாக இங்கே இருக்கிற மக்கள்லாம் பேசுவாங்க அப்படிம்பாங்க. உப்பளங்களை மீண்டும் பார்க்கின்றோம். இதிலிருந்து இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் தான் உங்களுக்கு வந்து கொடியக்கரை பீச் இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் சரணாலயம் இருக்குது. நம்ம டெஸ்டினேஷன் சரணாலயம் தான், சாங்சுவரி. இப்போ நம்ம இன்னும் தெற்கு நோக்கி தான் பயணம். இது பாருங்கள், இங்கே ஒரு போர்டு பார்க்கணும், பார்த்தீங்களா? அது தெரியுதுல்ல உங்களுக்கு? தெரிகிறது. இது வன உயிரியல் பூங்கா அப்படின்னு ஒன்று இருக்கும் 5 கிலோமீட்டரில் லெஃப்டில். அது வந்து காடு. அடுத்து ராமர் பாதம் இன்னொரு 0.1 கிலோமீட்டர், அதாவது ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. அதுதான் உங்களுக்கு ராமர் பாதம். நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் நாமே போட்டிருக்கின்றோம், பார்த்துருக்கிறீர்கள். அடுத்து பறவைகள் சரணாலயம் வந்து இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு காமிக்குது இந்த போர்ட். ஒரு ரைட் சைடில் போகணும், அப்படியே கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த கோடியக்கரை பீச் வந்து 7 கிலோமீட்டர். அதுவும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போது நம்மளுடைய டெஸ்டினேஷன் அகைன் ஐ வுட் லைக் டு டெல் யூ த சாங்சுவரி, த பேர்ட் சாங்சுவரி, பறவைகள் சரணாலயம். இதோ நமது பயணம் தொடர்கிறது. இதுதான் நம்ம போகிற சாலை, இப்போ போக போகிற சாலை. அதுக்கு முன்னாடியே பாருங்கள் செக் போஸ்ட். இது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் உண்டு. இது மூலிகை வனம் அப்படின்னு ஏதோ ஒரு போர்டு போட்டிருக்குது. மூலிகை வனம் கோடியக்கரை அப்படின்ட்டு. ஆமாம், எல்லாம் ஹெர்பல் ட்ரீஸ், இந்த பிளான்ட்ஸ்லாம் உள்ளே இருக்குது. அதில் இதுமாரி காவலர்கள் இவங்கெல்லாம் வந்து அத்தாரிட்டிஸ் இங்கே உள்ளே வர்றா இருந்தால் நம்ம வந்து இதுக்குள்ள கட்டணங்கள்லாம் கிடையாது, இருப்பினும் கூட ஒரு பாதுகாப்புக்காக அமர்ந்திருக்கின்றார்கள். இது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இது
பார்த்துக்கிட்டீங்க. இது நேராக தான் உள்ளே போனால் தான் நம்ம இந்த வன அதாவது பறவைகள் சரணாலயத்துக்கு அந்த தெற்கு நோக்கி நம்ம இந்த பயணம் இல்லையா, அது இடையில நம்ம லெஃப்டில் பார்க்குறோம். இந்த பாருங்க, அவுலியா கனி ஒலியுல்லா தர்கா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆக இந்த வேதாரண்யத்திலிருந்து கோடியக்கரை போகிற வழியில் ஒரு தர்கா இருக்குது அப்படிங்கிறது அந்த தர்கா வழிபாட்டின் மேலே நம்பிக்கையுள்ள இஸ்லாமியர்கள் கவனிக்கவும். இந்த இடத்துல ஒரு தர்கா இருக்குது அப்படிங்கிறது ஒரு செய்தி. அது இங்கே உள்ள மக்களுக்கு தெரியும். ஒருவேளை அந்த திருச்சி வெளி ஊர்லேருந்து வர்ற மக்கள் கோடியக்கரை வரும்பொழுது, இது வடக்கு பகுதி, இங்கே தான் வரோம் நம்ம. இது நேராக தான் தெற்கு போகிற பகுதி இது. அதில் அந்த ராமர் பாதம் தாண்டின பிறகு இடதுபுறத்தில் ஒரு 200 மீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு தர்கா. இந்த தர்கா என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுலியா கனி, மகான் அவுலியா கனி ஒலியுல்லா தர்கா கோடியக்காடு அப்படின்னு எழுதியிருக்கு. இது இப்பொழுது சாத்தப்பட்டுள்ளது. இப்போ அந்த நடையெல்லாம் சாத்துவாங்களா, அது மாதிரி சாத்தி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது அடிக்கடி இங்கே வர்றதெல்லாம் நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம் நம்ம. இப்போ அந்த தர்கா உள்ளே வர்றோம். இப்போ பாருங்கள், இதான் கோடியக்காடு. இது உள்ளெல்லாம் போய் நம்ம படம் பிடிக்க வேண்டும் என்ற ஆசை. நம்ம உள்ளே போயிட்டு அந்த கோடியக்காட்டில் போய் நம்ம படம் பிடிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த தர்கா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் அந்த ஒலியுல்லா கனி, அவுலியா கனி ஒலியுல்லா தர்கா. இதுதான் இது சாத்தப்பட்டுள்ளது. இப்போ நடை சாத்தப்பட்ட நேரம் அப்படின்னு நினைக்கிறேன். அது எந்த நேரம் திறப்பாங்க அப்படின்னு தெரியல. இங்கே விசாரிப்பதற்கு ஆள் அரவமே யாரும் இல்லை இங்கே. இது கோடியக்காடு. இதுதான் கோடியக்காடு. முடிந்தால் நமக்கு சமயம் கெட்டினால் அந்த வன உயிரியல் பூங்கா அப்படின்னு ஒரு போர்டு பார்த்தோம் இல்லையா, அதையும் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரணாலயத்துக்கு போக போகிறோம். அங்கே நமக்கு கிடைத்த தகவல் என்ன கேட்டிங்கன்னா, பறவைகள் நிறைய இல்லை என்றார்கள். இதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சரணாலயத்துக்கு போகும்போது அதுக்கு எதிர்த்தாப்புலேயே தான் அந்த வன உயிரியல் பூங்கா இருக்கும். அதுக்கு போகும். சரி, இப்போ என்னப்பா செய்தி அப்படின்னா, இப்போ நம்ம அந்த தர்காவை எடுக்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. அது போகிற வழியில், அதாவது வேதாரண்யத்திலிருந்து கோடியக்கரை போகும் வழியில் ராமர் பாதம் தாண்டினவுடன் ஒரு இடதுபுறத்தில் இருக்கும் தர்கா இது அப்படிங்கிறது ஒரு செய்தி. இப்போ நம்ம அந்த சரணாலயத்துக்கு போகிற வழியில் பார்க்குறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அண்ணாச்சி. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்களை தானா? வணக்கம். இது என்னண்ணா, இது என்ன செடி? இது குருந்தையா? குருந்தை. இது குருந்தைங்கிறது எப்படியா? எடுங்க. ஆட்டு கடிச்சலுக்கு போறதுன்னா எப்படி? இது ஓ, ஆடு வயிற்றால போகும். அது ஸ்டாப் பண்ணிடுது. ஓ, ஒருவேளை நம்ம மக்கள்லாம் அந்த மாதிரி ஒரு பாய்சனா? இல்ல, நான் என்ன கேக்குறேன், இது பாசனமா? பாசனமா? நம்ம சாப்பிடக்கூடாது. ஓஹோ, இந்த செடி பேர் குருந்தை. குருந்தை. வேற என்ன இங்க மூலிகை செடியெல்லாம் என்னென்னங்க இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சு? ஏன்னா நீங்க இதே இடத்துல புழங்குறீங்களா, அதனால. மிளகு சாரா? மிளகு சாரணை அப்படின்னா என்னது? மிளகு சாரணா குச்சி குச்சா கொம்பு இருக்கும். சரிங்க. அது மிளகு சாரணை இருக்கு, சங்கல் இருக்கு, தூதுவளை இருக்கு. சங்கல தூதுவளை எல்லாம் சாதாரணமா கிடைக்கிறது. வேற அதாவது மார்க்கெட்ல கிடைக்காத ஏதாவது ஒரு ஹெர்பல், அதாவது அந்த மூலிகை செடி ஏதாவது இருக்காங்க? கொண்டு நம்ம பொன்னவரை, அது இதுக்கு தேவலாம், சோறுக்கு தேவலாம். பொன் அவரை அப்படிங்கிறது சர்க்கரை நோய்க்கு தேவலாம். சோறுக்கு தேவலாம். இன்னொரு நல்லா சொல்லுங்க. பொன் அவரையா? சோறுக்கு தேவலாம். அது எப்படி இருக்குது? அது மஞ்சள் பூ பூத்துட்டு இருக்கும். இங்கே ஏதாவது இருக்கா பாருங்க. இங்க கொஞ்சம் தக்காளி இருக்கு. இங்க இல்ல. இங்கெல்லாம் இல்ல. இது நேரா கோடியக்கரை போகும் சாலை இல்லையா? மேற்கொண்டு பிரண்டை இருக்கு. பிரண்டையும் தான் கிடைக்கும் உங்களுக்கு. வயிற்று விரட்டலுக்கு, போக்குவரத்து, வயிற்று பசிக்கு. சரி, அதாவது வழக்கமா கிடைக்காத ஒரு மூலிகை செடி இங்க ஏதாவது இருக்கா? அதாவது பிரண்டையெல்லாம் கிடைக்கும் இல்லையா? ஆமா. இப்ப இது கூட சொன்னீங்களா, இது பேர் என்ன சொன்னீங்க? இது குருந்தை. குருந்தை கூட யாரும் அந்த அளவுக்கு கேள்விப்பட்டிருக்காங்க. இது அந்த கால்நடை வளர்க்குறவங்க அந்த கால்நடை வயிற்றால போனுச்சுன்னா, இதுவும் காரையும் போட்டாங்க, வயிற்று போடணும். காரங்கீரையும் போட்டு காரைக்கீரை. அது காரைக்கீரை இங்க தான் கிடைக்கும். எது? அந்த காரங்கீரைங்கிறது அந்த கொஞ்சம் குத்து மேல இருக்கு.
ஓ, இதுதான் காரங்கீரையா? இந்த காரங்கீரையும் இந்த இது பேர் என்ன சொன்னீங்க? இது குருந்தை. இது போட்டா வயிற்று போக்கு. குருந்தையும் போட்டால் உங்களுக்கு வந்து இந்த கால்நடைகள்லாம் வந்து கழிகிறது நிற்கும். ஓஹோ, அது நல்லா செய்வீங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. பழனிசாமி. நீங்கள் கொடியக்கடா? ஓஹோ. இங்கேருந்து இப்போ எவ்வளோ தூரம் இருக்கு அந்த பறவைகள் சரணாலயங்கிறது? எவ்வளோ தூரத்தில் இருக்கு? 2.5 கிலோமீட்டருக்குள்ள உள்ள வந்துடும். சரிங்க. அது அவுட்டர்ல மேட பக்கம் போகணும். சரிங்க. வனவள வந்து பள்ளியாருக்கு தெற்காலவே அங்கிட்டு போகும். இது வன உயிரியல் பூங்கா. ரைட். ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம்ண்ணா. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்களா இந்த குதிரைகள்லாம்? ஆமாம், இது ஒரு குதிரைகள் அல்லது கோவேரி கழுதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இது யாருக்கும் சொந்தமானது, அவங்கள மேய விட்டுருக்காங்க அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. அப்படி அல்ல, இது யாருக்கும் சொந்தமானது அல்ல. தே டோன்ட் பிலாங் டு எனிஒன் எல்ஸ். இதெல்லாம் அரசுக்கு சொந்தமானது. ஆமாம், இது வந்து யாரும் இது வந்து இந்த இப்போ இந்த அதை மேய்கிறதுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. அதாவது தங்களோட இறை தேடி வெளியே வந்திருக்கிறது. இதுதான் காடு. இது கோடிய காடு. அந்த காட்டின் உள்ளேருந்து வரும். அங்கங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்லாம் வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டால் அந்த வன உயிரினங்கள் கடக்கும் பகுதி, அதனால் நீங்கள் வாகனத்தில் மெதுவாக செல்லவும் அப்படின்னா போர்டு இருக்குது. டியர் கிராசிங் அப்படிலாம் இருந்தது. இப்போ அதை எடுத்துட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு இடத்துல நம்ம பார்த்தாங்க, வன உயிரினங்கள் கடக்கும் பகுதி மெதுவாக செல்லவும் அப்படின்னு. இன்னும் நம்ம அந்த பயணம் தெற்கு நோக்கி தான் ஏதோ போகிறோம். இப்போ நம்ம அந்த சாலை மார்க்கத்தில் போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு போர்டு நம்மளை கவருகிறது. அதில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டால் முனியப்பன் ஏரி, முனியப்பன் லேக் அப்படின்னு எழுதியிருக்கு. புலம்பெயரும் பறவைகளான நிறவி, கூழைக்கடா, கரண்டி மூக்கு நாரை, அரிவாள் மூக்கன், செங்கால் நாரை போன்ற பறவைகள் தங்கி செல்லும் இடம் இது. அதாவது இது போர்டு நல்லா கவனிக்கணும். இது இந்த மாதிரி நாரை இனங்கள்லாம் வந்து தங்கி செல்லும் இடம் அப்படிங்கிறது எந்த இடத்துல அப்படின்னு தெரியல. ஒருவேளை இந்த இடத்துலையோ முனியப்பன் லேக் அப்படின்னு இருக்குல்ல, அது இந்த இடம் நம்ம விசாரிப்போம் போயிட்டு. இதுதான் கோடிய காடு அப்படிங்கிற போர்டு நம்மளை வரவேற்கிறது. எல்லாம் நீங்கள் எந்த இடத்துல இருந்து லெஃப்ட் எடுத்தாலும் நீங்கள் உள்ள காட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஆனால் அந்தளவுக்கு பாதுகாப்பானதாக இல்லை. அதான் பகல் நேரத்தில் கூட நீங்கள் கொஞ்சம் ஓரளவு ஓகே, மற்றபடி ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் நீங்கள் உள்ளே நுழையக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா உள்ளே இருட்டி போயிடும். அப்புறம் எந்த திசையிலேருந்து வந்தோம், எங்கே போவது அப்படிங்கலாம் தெரியாது. அதனால் கூடுமான வரைக்கும் இங்கே உள்ளே செல்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அப்படியே போனால் கூட 4-5 பேர்கள் நீங்கள் கூட்டமாக செல்வது நல்லது. வன உயிரினங்கள் அப்படின்னா வைல்டு அனிமல்ஸ் பெருசாக ஒன்றும் இல்லைனாலும் கூட ஒரு மற்றபடி சீட்டா அந்த மாதிரி சிங்கம், கழுதை, புலி அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. இருப்பினும் அந்த வானரங்களினுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி இங்கே. அதாவது குரங்கு நிறைய இருக்கின்றது. அதனால் நீங்கள் என்ன கையில் வச்சுருந்தாலும் அதை பிடிங்கிட்டு ஓடிடும் அப்படிங்கிறாங்க. அதுமாரி சில சமயத்தில் காட்டு நாய்கள் 1-2 அங்கே தென்படலாம். ஆனால் நீங்கள் இந்த காட்டிற்குள் தனியாக செல்வதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. எந்த இடத்துல வேணுமாலும் நீங்கள் உள்ள நுழையலாம். இதுதான் ஒரு அலம் உங்களுக்கு. கோடியக்காட்டினுடைய அதாவது வேதாரண்யத்திலேருந்து நீங்கள் மேப்பில் வந்து நீங்கள் தெற்க பார்த்தீங்கன்னா இந்த கோடியக்கரை, இது இன்னும் உள்ளே போகணும் நம்ம. இது ஒரு புறம். அதுலேருந்து நீங்கள் ரைட்டில் திரும்பினீங்கன்னா அப்படியே அந்த கடல், அதெல்லாம் அந்த கடல் அப்படியே போயிட்டு நீங்கள் இந்த வாய்மேடு அப்படியே போய்ட்டு அதிராம்பட்டினம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே போய்ட்டு அது லெஃப்டில் திரும்ப மீண்டும் லெஃப்டில் அது டேர்ன் ஆகும் அந்த சி ஷோர் அப்படிங்கிறதுலாம் ஒரு செய்தி. இதெல்லாம் அந்த ஜியோகிராஃபிக்கலி இந்த மேப்பிங்லாம் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் உடனே கூகுள் மேப் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போவே கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்துட்டு இந்த கோடியக்கரை அப்படின்னு பார்த்து அந்த கோடியக்காடு அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு அடித்து பாருங்கள். அதில் வர்ற பகுதி இதுதான். அதுலேருந்து நீங்கள் நேராக தெற்க இந்த பாலிமர் பாயிண்ட்டுங்கிறாங்க இல்லையா, அதுலேருந்து பிடிச்சி நீங்கள் நேராக ரைட்டில் திரும்பினீங்கன்னா அப்படியே ஒரு அலம் தான் இருக்கும். இது மிகப்பெரிய அலம். இது அந்த கோடியக்காடு அப்படிங்கிற ஏரியா இதான். பாருங்கள், வேதாரண்யத்துலேருந்து வந்த ரோடு இது. இதுலேருந்து நேராக நீங்கள் போனால் தான் அந்த சவுத் எண்ட் நம்ம தொட போகிறோம். அதுக்கு முன்னாடியே மக்கள் வசிக்கும் பகுதி இதெல்லாம். இது கோடியக்காடுங்கிறது அதுதானாங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு இப்போ என்ன ஊருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கோடியக்கரைன்னு சொல்லுவீங்களா, கோடியக்காடுன்னு சொல்லுவீங்க? கோடியக்காடுங்கிறது ஒரு தனி ஊர். அது இல்லை, அது தனி ஊராட்சியா என்ன? அது ஊராட்சி தான். கோடியக்காடுங்கிறது லாஸ்ட் இண்டு. சரிங்க. இது கோடியக்காடு, அது கோடியக்காடுனா கோடியக்காட்டுக்குள்ள உள்ள மக்கள் வசிக்கும் பகுதி இது. ஆமாம்.
காடு எங்கே இருக்கு இல்லையா? காடு ஃபுல்லாக இதில் வந்து நேராக கிழக்க போகணும். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் காடு. சரிங்க சரிங்க. இங்கிட்ட ஆழம் ஃபுல்லாக பண்டு ஆழம், இங்கிட்ட ஃபுல்லாக காடு. இது இந்த சைடு ஆழம். இது நேராக அந்த பார்த்தேன் இப்போ ஆழத்தை நாங்கள் எடுத்தோம். அந்த ஆழம் நேராக எங்கே போகுதுங்க? அது நேராக அந்த ஆழம் வந்து ஸ்ட்ரைட்டாக இது வரையும் போவோம். ஆற்றுக்கு அங்கிட்ட கடல் ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக கடல் நேராக போயிட்டு இந்த வாய்மேடெல்லாம் தாண்டி ஆமாம் ஆமாம் அப்படியே அதிராம்பட்டினம் சற்று ஏறக்குறைய வந்துருமா? இப்படி வந்துடும் கடல். திருப்பி எகைன் அந்த கடல் வந்து தெற்கு நோக்கி போகும். இப்போ சற்று ஏறக்குறைய இந்த கடல் வந்து மேற்கு நோக்கி போகும். இங்கே ஆமாம் ஆமாம் இப்படி வந்துட்டு மேற்கு நோக்கி இந்த கடல் போகும். திருப்பி அந்த சைடு லைட்டாக பெண்ட் ஆகி அந்த பெண்ட் ஆகிற இடம் வந்து என்ன ஊர் அது? அது வந்து நம்ம போனதில்லை. போனது மேப்பில் பார்க்குறவங்க பார்க்கலாமா? அது ரொம்ப அருமையான பகுதி இல்லை? இந்த இடத்துல நீங்கள் வசிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறீங்களா? ரொம்ப எதுனாலும் சொல்லுங்களேன். இது வந்து இயற்கையான காடுகள் இருக்கு, நல்ல ஒரு ஏரியா அது. சரி. சுற்றி பார்க்க பறவைகள், விலங்குகள் சரி நல்லா இருக்கும். இல்லை நான் என்ன எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நகரத்தோட ஒரு ஒன்றி மக்களோட மக்களாக வாழ்வதை மிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன் நான். இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து எப்படின்னா இப்போ நம்ம மக்களோட தானே இருக்கும். சரி. நகரத்தில் கிடைக்கும் பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். வசதிகளும் உண்டு. எல்லா வசதிகளும். இப்போ நீங்கள் பெரிய பர்ச்சேஸ்லாம் போகிறதா நீங்கள் எங்கே போவீங்க? இந்த கோடிய காட்டில் இருக்கிறீங்க நீங்கள். வேதாரண்யம் தான் போவோம். வேதாரண்யம் போவோம். சிலவங்க பெரிய மணக்குடி, திருத்திரமண்டி, நாகப்பட்டினம் இந்த மாதிரி போயிட்டு. இங்கே எது பக்கத்து டவுன் வந்து உங்களுக்கு? வேதாரண்யம் தான். வேதாரண்யம் ஒரு 10 கிலோமீட்டர். இப்போ இந்த கோடியக்கரை இப்படியே போகிறோமே, அந்த கோடியக்கரையும் ஒரு டவுனா? அந்த இடத்துல வந்து நம்ம கடைகள்லாம் நிறையாவா? இதோட அது கொஞ்சம் கடைகள் இருக்கும். மளிகை கடை, அந்த சாப்பாட்டு கடை. சரிங்க சார். சிம்பிளாக இருக்கும். அப்படியே அதே சாலை மார்க்கத்திலேயே நம்ம வந்துக்கிட்டு இருந்தோம்னா அப்படி பார்க்குறோம். பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு கோவில். இந்த கோவிலோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா குழகேசர் கோவில். இந்த குழகேசர் கோவிலை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோ கொடுத்துருக்குறோம். அதாவது இதே த்ரெட்டில் நம்மளுடைய சேனலில் நீங்கள் தனியாக ஒரு இதில் பார்க்கலாம். நீங்கள் அந்த கோவிலுடைய பேர் வந்து குழகேசர் கோவில் அப்படிங்கிறது. ஒரு கிபி 700 கட்டப்பட்ட கோவில் இது. அந்த கோவிலை பற்றி அதனோட டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு தனி வீடியோவில் கொடுத்துருக்குறோம். நம்ம அம்பாள் சமேதமாக அமிர்த கடேஸ்வரர் வீற்றிருக்கும் ஆலயம் இது. இப்போ இந்த ஏரியா வந்து கொஞ்சம் நகரத்தின் சாயலில் இருக்குது. ஆமாம், கோடியக்காடு உள்ளே இருந்து நம்ம வெளியே குடியிருப்பு பகுதிகளை தாண்டி வரும் பொழுது ஒரு நகரிய சாயல். ஏதோ ஒரு பள்ளிவாசல் இருக்குது இங்கே. ஆமாம், அதுக்கு முன்னாடி ஒரு கோவிலை பார்த்தோம். அதுமாதிரி பள்ளிவாசல். இது மக்கள் நெருக்கம் ஜாஸ்தி உள்ள இடம். இது நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 385 குடும்பங்கள் இங்கே வசிப்பதாக சொல்கிறாங்க. இங்கே இதிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் சரணாலயம் இருக்கின்றது என்று ஒரு அது தெரியுது அவங்களுக்கு. லைட் ஹவுஸ் நம்ம வேற ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். இது கோடியக்கரை லைட் ஹவுஸ். ஆமாம், இது புது லைட் ஹவுஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இது நம்ம கேம்பஸில் சவுத். ஆமாம், இது கேம்பஸில் வந்து இது வெஸ்ட். தெரியும், சன் இருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. வெஸ்ட். இந்த வனப்பகுதி வந்து ஒரு வெளி இடமாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு வெளிப்புற வனப்பகுதி அப்படிங்கிறாங்க. அது வாங்க நம்ம இந்த பறவைகள் சரணாலயம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வருவோம். நம்ம நீங்கள் இப்படி ரைட் சைடில் ஒரு போர்டு இருக்குது. இதுதான் அந்த பறவைகள் சரணாலயத்திற்கு செல்லும் வழி அப்படின்னு போட்டிருக்குது. இதில் பூநாரைகள் இந்த மாதிரிலாம் இருக்கான். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது உள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னது உங்கள் டெஸ்டினேஷன் இதுதான் நம்ம சொன்னோம் உங்கள்கிட்ட. அதுமாதிரி இதே சாலையில் சென்றால் நாம் அந்த பறவைகள் சரணாலயத்தை அடையலாம். அதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே வர்றோம். இதுதான் வேதாரண்யத்திலேருந்து வர்ற ரோடு. இது வடக்கு. ஆமாம், அது வடக்கு சைடு. இது வேதாரண்யத்திலேருந்து நேர கோடியக்கரை போகும் சாலை. கொஞ்சம் முன்னாடி இந்த பள்ளிவாசலுக்கு முன்னாடியே திரும்பினீங்கன்னா, ரைட்டில் திரும்பினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த சாங்சுவரி, அது பேர்ட் சாங்சுவரி, பறவைகள் சரணாலயம். இப்போ அடுத்தது நம்ம நேராக இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அந்த பறவைகள் சரணாலயத்துக்கு போகிறோம். அதான் பூனாரைகள் எல்லாம். அது எல்லாம் பூனாரை. அந்த பூனாரை பின்னாடி ஒன்று இருக்கு. சரி, எல்லாம் ஃப்ளமிங் இல்லை? ஃப்ளமிங்கோ தான் எல்லாமே. ஃப்ளமிங்கோ. ஆமாம், கிட்ட பார்த்தா ஒரு மயில் அளவுக்கு பெருசாக இருக்கும்ல? இவ்வளோ உயரம் இருக்கும் சார். ஓ, இவ்வளோ உயரம். கால் வந்து இவ்வளோ உயரம் இருக்கும். உடம்பு இவ்வளோ இருக்கும்.
ஓஹோ, எப்படி இதுக்கு மேல கழுத்து இந்த அளவுக்கு ஹைட் இருக்கும். ஆனா இங்க இருந்து நான் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கீழே அது வந்து இப்படி கொக்கு நேரம் மாதிரி. உடம்பு இதோட இருக்குல்ல அப்படியே கீழே தான். நீங்க வந்து இங்க ஒர்க் பண்ணீங்களா? ஓஹோ, ரைட் ரைட். நீங்க இந்த சாங்சுவரிக்கு உங்களுக்கு இங்க ஸ்டாஃப் உண்டா? இங்க பறவைகள் சரணாலயத்துக்குன்ட்டு கவர்மெண்ட் இப்போ உதாரணத்துக்கு வன உயிரியல் பூங்காவுக்கு அங்கே வச்சிருக்காங்க. வருவாங்க ஒருத்தவங்க. வன உயிரியல் பூங்கா இருக்குல்ல, அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுறாங்களாங்கிற வருவாங்க சாயந்தரம் ஒர்க் பண்ணுவாங்க. 4 மணி. வெரி குட். இருப்பினும் கூட இங்கே வர்ற டூரிஸ்ட்டுக்கு வந்து இங்கே மாதிரி இங்கே அசிஸ்ட் பண்ணுறீங்க, அது பெரிய புண்ணியம். வந்து ஏன் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? சரி பறவை இல்லைன்னு திரும்பி போயிடுவீங்களா என்னமோங்கிற அந்த ஒரு அடா நல்ல எண்ணம். சரி ரைட்டு. எல்லாருக்கும் அது நம்ம முதல்ல பாராட்டணும் சார். நிறைய பேர் வந்து பறவை இல்லாம திரும்பி போயிட்டாங்க சீசன்லயே. இப்ப இருக்கு அந்த ஒரு பறவை. அல்ல வேற என்ன பறவைகள் வரும் இங்கே பெரும்பாலும்? ஃப்ளமிங்கோ வேற பெலிகானு. பெலிகான்னா எப்படி சார்? அது என்ன பறவை? இது வாத்து மாதிரி இருக்கும், காடை இவ்வளவு நீட்டு அப்படி இருக்கும்ல. ஓ, அதில் கிட்ட வருமா? கிட்ட பார்க்கலாமா? அதெல்லாம் கிட்ட வரும். ஒரு கொத்துமா நம்மளெல்லாம் வந்து கிட்ட வந்தோம்னா? அது நம்ம தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும். அந்த இருக்குது அதெல்லாம் என்ன சார்? அதெல்லாம் சாதாரண கொக்கு. நம்ம சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன் சார், இந்த பறவைகள் சரணாலயம் கொடியக்கரைன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து இது தானே சார்? இது மட்டும்தான் இந்த அளத்து உங்களுக்கு முத்துப்பேட்டை வரைக்குமே இருக்கு. ஓ, இருப்பினும் இது கோடியக்கரை இருக்கிறதுனால கோடியக்கரை சரணாலயங்கிறாங்க. பார்க்கறதுக்கான வசதி இப்படி இருக்கு. இதுல வந்து இன்னும் நிறைய இருக்கும். ஓஹோ, வந்து இங்க இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் வரும். செல்லங்கண்ணி கடல். இது கடல். ஆமா, எஸ், அது தெற்கு பக்கத்தில் உள்ள கடல். அது இல்ல, இந்த கிழக்கே இருந்து கடல் வந்து தெற்க வருது இல்ல? அது தெரியுது பாத்தீங்களா? ஆமாங்க. அந்த கடல் தண்ணி நேரா இப்படி ஏறும். சரிங்க. இப்படி ஏறி ஊருக்குள்ள போவோம். ஓஹோ, திரும்ப இறங்கிடும். இது அமாவாசை பௌர்ணமிக்கு நடக்கும். முக்கியமான தகவல் நீங்க சொல்றது. அமாவாசை பௌர்ணமிக்கு கடல் ஏறும்ல சார், பெருக்கு ஏறும்ல. பெருக்குது தெரியுது. பெருக்கு ஏறும். ஆமா, நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப தண்ணி வந்து இதுல ஏறுதுல்ல, சரி, இதே மாதிரி நேர கடல்ல ஒவ்வொருத்துக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கடலுக்கும் ஊருக்கும் நடுவுல இருக்குல்ல, ஒரு டெல்டா மாதிரி ஒரு கன்வேயர் இருக்கும். கன்வேயர் இருக்கும். ஆமா, அதுல வந்து தண்ணி ஏறி இப்படி பரவலா கிடக்கும். இந்த கிடக்குற மாதிரி தண்ணி கிடக்கும். ஓஹோ, அதுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸே கிடையாது. சரிங்க சரிங்க. பறவைகளுக்கு டிஸ்டர்பன்ஸே கிடையாது. அதனால அங்க வந்து பறவைகள் வந்து அழகா உட்கார்ந்து அவங்க நம்ம கண்ணுகிட்ட வர மாட்டாங்க. இருக்கும் பேட்சா இருக்கும். பைனாகுலர் கொண்டு வரணும். இந்த ஏரியாவுக்கு வந்து பைனாகுலர் கொண்டு வந்தா பார்க்கணும். இப்போ ஃப்ளமிங்கோலாம் கண்டிப்பா அவ்வளவு தூரத்துல தான் இருக்கும். ஓ, கிட்ட வராதுல்ல, ரொம்ப க்ளோஸ்ல எல்லாம் பார்க்க முடியாது. அப்படி ரொம்ப க்ளோஸ்னா இந்த எண்டு தண்ணி எண்டு இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அந்த எண்டு கிட்ட நிக்கலாம். வேற என்ன சார் இங்க? பூனாரைகள், ஃப்ளமிங்கோ, அந்த நீங்க சொன்னீங்களே ஒரு தவிட்டு கொக்கு என்னமோ சொன்னீங்களே, எது என்னது? எல்லா பேட்ஸும் வந்துடும் சார். எது சீசன்? அது பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா வேடஸ்ன்னு சொல்லிடுவாங்க. சின்ன சின்ன பறவைகள் இருக்குல்ல, சரிங்க, இது மாதிரி சின்ன சின்ன பறவைகள் எல்லாம், சரிங்க, அவங்க வந்து வேடஸ்ன்னு ஒரு இதுல கொண்டு வந்துருவாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. வேடஸ்னா எல்லா பறவையும், அது சின்ன பறவைகள் எல்லாமே. ஸ்பெல் பண்ணுங்க. வேடஸ் என்ன புதுசான கேள்விப்படுற அந்த வார்த்தையை. வேடஸ் அதுல சொல்லுவாங்க. இருக்கலாம் ஒருவேளை தெரியும். ஒரு வேடஸ்னா அந்த வகை எல்லாமே அப்படி வந்துரும். அனைத்து எல்லா வகை கொக்கு வகைகள் அப்படிங்கிற மாதிரி. ரைட் ரைட். இந்த சின்ன பறவை எல்லாம் அந்த ஓஹோ. இங்க வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ஏதாவது ஒரு என்னமோ ஒரு வாத்துன்னு சொன்னீங்கல்ல, பெலிகான், அது மாதிரி ஃப்ளமிங்கோ, இது ரெண்டு அல்லாம அதிகமா வர்ற பெயிண்டட் ஸ்டாக் பார்த்தோம். ரைட் ரைட். பெயிண்டட் ஸ்டாக் நீல கலர்ல வண்ணம் பூசின மாதிரியே இருக்கும். அந்த பெயிண்டட் ஸ்டாக்ங்கிறது அது பின்னாடி வந்து கருப்பு சிகப்புல இருக்கும். கருப்பு சிகப்புல இருக்கும், வெள்ளையில இருக்கும். மூக்குலாம் ரெட் கலர்ல இருக்கும், ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஓஹோ, நிறைய சமயத்துல ஏதாவது கிட்ட கிட்ட இறை தேடி அந்த அதெல்லாம் பார்க்கலாம். சாதாரணமா அந்த குச்சிக்கிட்டே வந்து இறை தேடிட்டு இருக்கும். ஓஹோ, ஃப்ளமிங்கோவும் அதே மாதிரி தான். இது பெலிகானும் அதே மாதிரி தான். இட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் வேர் சார் அந்த பேர்ட்ஸ் எல்லாம்? ஒருவேளை எந்த ஊர்ல இருந்து வர்றதாக எதிர்பார்க்கப்படுகிறது? சைபீரியா, ஆஸ்திரேலியா, கனடா, சீனா அப்படி சொல்றாங்க. சுத்திலும் சைபீரியால இருந்து வருது இல்ல? இங்க ஆஸ்திரேலியா இருந்து வர்றது ஆச்சரியம் இல்ல, பக்கமா இருக்கு. உங்களுக்கு சைபீரியால வருது. ஓஹோ, வெரி குட் வெரி குட். ரொம்ப தகவல் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஏதோ ஒரு ரால் ஃபண்டு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அந்த இடம்? ஆனால் ரால் ஃபண்டு கிடையாது இது. இது அவங்க ஐயா ஒரு சார் சொன்னது மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கடலுக்கும் அதாவது நிலப்பகுதிக்கும் உள்ள இணைப்பு பகுதிகளில் வெள்ளம் பெய்கினால் இப்படி வரும் நீரோட்டம், அந்த நீரோட்டம் வந்து பறவைகளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடம்.
அதனால் அந்த பேர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து தங்கும். அதுமாதிரி இங்கே மட்டும் கிடையாது, முத்துப்பேட்டை பகுதியிலும் அதிராம்பட்டினம் சைட்லையும் கூட இந்த மாதிரியான சாங்சுவரி உண்டு, பேர்ட் சாங்சுவரி. கடலும் அந்த 6 நிலப்பகுதி ஒரு அலம்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்ல போனால் இந்த அலம், இந்த கடலோட அந்த அலம் கலக்கிற இடத்துல வந்து பறவைகளுக்கு வந்து எந்த விதமான தொந்தரவும் இல்லை என்பதனால் எல்லா நாட்டு பறவைகளும் வந்து ஒன்றா வந்து ஒரு ஜங்ஷன் பிளேஸ். அதனால தான் சாங்சுவரி, பேர்ட் சாங்சுவரி அப்படின்னு சொல்கிறது. அது ஏன் ஓடுதுன்னு கேட்டிங்கன்னா, இது நீர்க்கோழி. அது அந்த ஒன்று பெருசாக தெரியுது அது சார். என்ன பாருங்க, அது அங்கே வாத்து மாதிரி நீங்க இந்த சின்னோண்டு. ஆமாம் சார், அது வந்து ஆளா. இது ஒரு கட்டை மாதிரி நீட்டி இருக்கு. அது கட்டை தானே? அது கட்டை மாதிரி அந்த ஒன்று வாத்து மாதிரி சின்ன குருவி. ஓ, இதெல்லாம் வாட்சிங் டவர் இப்போ தான் கட்டுறாங்க. அதனால் இப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி நல்லா குறித்து வச்சுங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் கூட இருக்குமா, ஜனவரியிலே இருக்குமா. இந்த இடம்லாம் வந்து நிறைய ஆழம் தண்ணி இங்கே நிறைய இருக்கும். அதனால் எல்லா இடங்களிலும் வந்து நீங்கள் பறவைகளை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வரும்போது நீங்கள் பைனாக்குலர் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. ஆமாம், பைனாக்குலர் எடுத்துகிட்டு வந்தால்தான் நீங்கள் வந்து பறவைகள்லாம் ரொம்ப அது மாதிரி டைட் பண்ணி நீங்கள் பார்க்க முடியும். டைட்னா அப்படியே க்ளோஸ் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் ஓரளவு நீங்கள் பைனாக்குலர் நீங்கள் நீட்டினாலே அந்த பறவைகள் பறந்து ஓடிடும். அதனால் ஒரு ஜாக்கிரதையாக நீங்கள் அதை கையாளணும் அப்படிங்கிறாங்க. ஒயிட்டாக வெள்ளையாக உட்காந்துருக்குல்ல, அதுதான் பூனாரைகள் தான் இப்போ ஜாஸ்தியாக வந்துருக்கு, ஃப்ளமிங்கோஸ். இங்கேருந்து பார்க்கும்போது தூரமாக இருந்து பார்க்கும்போது சின்ன சின்னதாக தெரியுதே ஒழிய நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மைல் உயரத்துக்கு இருக்குமா. நன்றி. மற்றொரு தருணத்தில் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போம் நேயர்களே. என்னுடன் சேர்ந்து பயணித்து என்னுடனே கூடவே வந்து இந்த மாதிரியான ஏரியாலாம் நம்ம சுற்றி பார்க்க என்னுடன் வந்தமைக்கு நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.